இன்னைக்கு நம்ம 3 விதமான மனிதர்களை பார்க்க போறோம். ஆக்டிவிஸ்ட்னா என்ன அப்படின்னா, தே ஆர் வாண்டட் டு சேஞ்ச் சம்திங். அதாவது அவங்க எப்பவுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, எதையாவது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப் அண்ட் டவுன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி சேஞ்சஸை விரும்புறவங்க ஆக்டிவிஸ்ட். அண்ட் ஆக்டிவிஸ்ட் ப்ரொடெஸ்டட் ஃபார் கிளைமேட் ஆக்ஷன்ஸ். அதாவது கிளைமேட் ஆக்ஷன்னா தெரியும். கிளைமேட்ங்கிறது வந்து மாறி மாறி வரும். சம்மர், ரெய்னி, ஸ்பிரிங் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க லைஃப்ல வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடாது. ஸோ அவங்க எப்பவுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பர்சனை நம்ம ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். பெசிபிஸ்ட் மீன்ஸ் அகைன்ஸ்ட் த வார் அண்ட் வயலன்ஸ். இவங்களுக்கு வாரும் பிடிக்காது, வயலன்ஸும் பிடிக்காது. வயலன்ஸ் ஐ லவ் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆளுகளையே சுத்தமா பிடிக்காது. சோ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்பவுமே காமா இருப்பாங்க. இவங்க எல்லாம் புறா பறக்க விடுற மாதிரி, அதாவது அமைதியின் சிகரமா இருப்பாங்க. இவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெசிபிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பெசிபிஸ்ட்னு சொல்லும் போதே நம்மளுக்கு யார் டக்குன்னு ஞாபகம் வரும் அப்படின்னா காந்தி. சோ காந்தி வாஸ் a famous பெசிபிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் நேச்சுரலிஸ்ட். தே ஆர் ஸ்டடிங் நேச்சர். அவங்க எப்பவுமே என்ன செய்வாங்க அப்படின்னா நேச்சரை ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நேச்சருக்கு நடுவுல விட்டோம் அப்படின்னா மலையை பார்ப்பாங்க, இலையை பார்ப்பாங்க, எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது காத்துல இலை எப்படி அசையுது அப்படிங்கிறது எப்பவுமே என்ன செய்வாங்க, இமேஜினோட இருப்பாங்க. நேச்சுரல் லவரா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம நேச்சுரலிஸ்ட். நேச்சுரலிஸ்ட் ஆல்வேஸ் அப்சர்வ் த அனிமல் பிஹேவியர். இது அனிமல் பிஹேவியர் மட்டும் கிடையாது, நேச்சுரல் பிஹேவியர். அதாவது மரம், செடி, கொடிகள் எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நேச்சுரலிஸ்டால மட்டும்தான் இயற்கையை வந்து ரொம்ப நேரம் ரசிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்தது ஆக்டிவிஸ்ட், பெசிபிஸ்ட், நேச்சுரலிஸ்ட். இந்த மூணுல நீங்க எந்த வகை அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை இந்த மூணுலயுமே நான் சேர மாட்டேன் அப்படின்னாலும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Did you like this video? Please click on like button, share it with your friends and family, subscribe for upcoming videos. See you on next video.